கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜ் ஓட பார்ட் 2 ஹாஸ்பிட்டல் பத்தி சொல்றேன். இங்கதான் கைஸ், அதுதான் வந்து மெயின் ரோடு, பஸ் ஸ்டாண்ட். அப்படியே அங்க இருந்து இறங்கி இப்படி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே வந்தீங்கன்னா இதான் கேர்ள்ஸ் ஹாஸ்டல். கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு ரூம்ல 3 பேர் இருப்பீங்க. நான் இருக்கிறப்ப 3 பேர் இருந்தோம். அண்ட் இயர்க்கு ஏற்ற மாதிரி மாறும். ஒரு ரூம்ல 2 பேர் இருப்பாங்க. ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறிடும். காட் கொடுத்துருவாங்க, ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருவாங்க, எல்லாமே கொடுத்துருவாங்க. அண்ட் சாப்பாடு வைஸ் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் மெஸ் தான். ஸோ நீங்க கவலையே பட வேணாம், சாப்பாடு சூப்பரா இருக்கும். அண்ட் இல்ல உங்களுக்கு பிடிக்கல, எனக்கு திடீர்னு வெளியே சாப்பிடணும் போல இருக்குனாலும் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இங்க நிறைய கடை இருக்கு. இப்போ ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து அப்படியே பக்கத்துல தான், ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், 100 மீட்டர்ஸ் தான் இருக்கும். நீங்க நடந்து போய்க்கலாம். காலேஜ் வந்து இங்க இருந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் நடந்து போனீங்கன்னா இருக்கும். எல்லாமே ஒரே கேம்பஸ்ல தான் இருக்கும். உங்களுக்கு வேற இடத்துல டிராவல் பண்ணி போகணும்லாம் அவசியமே இல்லை. ஹாஸ்பிட்டல் பொறுத்த வரைக்கும் பேஷண்ட் ஃப்ளோ சூப்பரா இருக்கும். பட் ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா நீங்க செகண்ட் இயர்ல இருந்தா ஹாஸ்பிட்டல் வரீங்க, போஸ்டிங்ஸ் எல்லாம் வருவீங்க. உங்களுக்கு அனாட்டமி டிபார்ட்மெண்ட்ல கெடவர் தான் பார்க்கணும். 25 மெம்பர்ஸ்க்கு ஒரு கெடவர் தருவாங்க, டேபிளா பிரிச்சு 6 டேபிள்ஸா பிரிச்சு. சோ நீங்க நல்லாவே படிச்சிடலாம் அனாட்டமிலாம். சோ அடுத்து நீங்க செகண்ட் இயர் போனதுக்கு அப்புறம் சீனியர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. நானும் உங்க கூட இருப்பேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சுனாலும் நீங்க வந்து ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடா, போஸ்டிங் ரிலேட்டடா எது வேணா நீங்க டவுட் கேட்கலாம். என் கூட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். சீனியர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இங்க எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயர்லி ஒன்ஸ் கல்ச்சுரல்ஸ், பயங்கரமான கல்ச்சுரல்ஸ் இருக்கும். அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் எப்பப்போ இந்த பொங்கல் ஃபங்க்ஷன், என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வருதோ அதெல்லாம் அப்பப்போ நடக்கும். ஸ்போர்ட்ஸும் நல்லா தான் இருக்கும். இங்க வந்து சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்து பக்கத்துல தான் இருக்கும். அதுக்கும் உங்களோட ஹாஸ்டலுக்கும் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நீங்க பஸ் ஸ்டாண்ட் இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷன் இருந்தாலும் சரி, ஆட்டோ பிடிச்சு வர மாதிரி இருக்கும். ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து 24/7 இருக்கும். நீங்க எப்ப வந்தாலும் நீங்க பிடிச்சி வந்துடலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பாய்ஸ் ஹாஸ்டல் பத்தி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயருக்கு ஒரு செப்பரேட் பில்டிங் இருக்கும். ஒரு ரூம்ல 2 மெம்பர்ஸ் இருப்பாங்க. நல்லா ஃப்ரீயாவே பாய்ஸ்க்கு இருக்கும். அண்ட் செகண்ட் இயர்ல இருந்து உங்களுக்கு வேற ஹாஸ்டல் போற மாதிரி இருப்பீங்க. அதுவும் வந்து இப்போ ரெனோவேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த காலேஜ் சூஸ் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வாங்க, வந்து ஹாஸ்டல் பாருங்க, பிடிச்சிருக்கான்னு பாருங்க, தண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கு நீங்க பார்த்து அப்புறம் முடிவு பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பிடிக்கும், ஒரு சில பேர் பிடிக்காம இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்கேஸ் ஹாஸ்டல் பிடிக்காம இருந்தாலும் நீங்க வந்து வெளியே பிஜி எடுத்து கூட ஸ்டே பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் கடலூர் மெடிக்கல் காலேஜோட பேசிக் திங்ஸ் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன். வாங்க, நான் தான் சொல்றேன், எல்லா காலேஜ்லயும் போத் பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். பை.